வணக்கம், நான் உங்கள் வாராகி. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும் உங்ககிட்ட நினைக்கிறோம். மாண்புமிகு நீதியரசர் ஐயா ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் ஐயாவுடைய அமர்வில் ஒரு வழக்கு வந்துச்சு. அந்த வழக்கினுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, சுதீஷ் அவருடைய மனைவி பூர்ணிமா தேவி என்ற ஒரு இடத்த மாதாவரம் ஏரியாவில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. அதாவது சர்மாவுக்கு கொடுக்குறாங்க. சர்மா அவர் மிஸ்யூஸ் பண்ணி அவர் லேண்டை அவர் மனைவியும் வேற ஒருத்தருக்கு பதிவு செய்ததாக ஒரு வழக்கு. இது சிவில் டிஸ்பியூட்டில் வர வேண்டுமா அப்படின்னு கேட்டால் சிவில் டிஸ்பியூட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா போலியான கையெழுத்துக்கள் போடப்பட்டதாக அதை புகாரில் கொடுக்கப்படுது. அந்த புகாரின் அடிப்படையில் சம்மந்தப்பட்டவருக்கு சம்மன் கூட தரலன்னு நினைக்கிறேன். நேரடியாக அவர் மனைவியும் கைது பண்ணி ரிமாண்டும் பண்ணிடுறாங்க. அடுத்ததாக அவருக்கு 2 வழக்குகள் மேலும் அவர் மேலே போடப்படுது. அந்த வழக்கு போடுறதுக்கு பிறகு அவர் மனைவி உள்பட அப்போ தான் நம்ம விசாரிச்சு பார்த்ததில்ல, நீதிமன்றத்தில் சொன்ன கருத்துக்கள் எவ்வளோ பெரிய முக்கிய வாய்ந்தது அப்படின்னா, இந்த குண்டத்தடுப்பு சட்டத்தை எப்படி தவறாக பயன்படுத்துகிறார்கள் இந்த காவல்துறை அதிகாரிகள் அப்படின்றத நீதிபதிகள் பல்வேறு விதமான விளக்கத்தை கொடுத்தாங்க. அந்த விளக்கத்தை உங்கள் முன்னாடி சொல்லணும். இதோட லிங்கை நான் சேனல் வார்ரூம் சேனல்லேயே லிங்கை நான் போடுறேன். அந்த ஆர்டர் காப்பியும் அது ஆங்கிலத்தில் இருக்குது. தமிழில் சில சுருக்கங்களை மட்டும் நான் உங்கள்கிட்ட எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறோம். அந்த சந்தோஷ் சர்மா மீது குண்டத்தடுப்பு சட்டம் போடப்பட்டுள்ளது. சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்றது நீதிபதிகளுடைய தரப்புலேருந்து சில தீர்ப்புகளை வழங்கப்பட்டுள்ளது. அதுக்கு பிறகு முன்னாடி என்னன்னு கேட்டீங்கன்னா, குண்டத்தடுப்பு சட்டம் யாருக்கெல்லாம் போகிறோம், தொடர்ந்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் ஒரு நபர் செயல்படுகிறார் என்றால், ஒரு ரவுடின்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு இந்த வழக்கு பதிவு பண்ணலாம். ஏன்னா அவரால் இந்த தொடர்ந்து இந்த பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருக்குது. அவர் ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்ரு அப்படின்னா அவர் மேலே அதை பாய்ச்சுவாங்க. அடுத்தது இந்த மணல் கடத்தல், அப்புறம் இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம், தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறவங்க, தொடர் குற்றம் செய்யக்கூடியவர்கள், அவங்களுக்கு மேலே தான் இந்த வழக்குகளை தொடுப்பாங்க. இது ஆண்டாண்டு காலமாக நடந்துட்டு இருக்க விஷயம்தான். ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அது அவர்களுக்காக பயன்படுத்துகிற விஷயங்கள்ல குண்டத்தடுப்பு சட்டம் போராளிகள் மீதும் போடப்படுகிறது, விவசாயிகள் மீதும் போடப்படுகிறது. பண ரீதியாக தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சந்தோஷ் சர்மா மீது போடப்பட்டதில் அவங்களுடைய வழக்கறிஞர் மிக தெளிவாக எடுத்து வருகிறாரு. சார், இந்த வழக்குகளை குண்டத்தடுப்பு சட்டத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, இந்த சட்டம் இவருக்கு ஏற்புடையதல்ல அப்படின்னு அது தவறான முறையில் கையாளப்பட்டிருக்குன்னு அவருடைய வழக்கறிஞர் சொல்கிறார். சந்தோஷ் சர்மாவுடைய வழக்கறிஞர். இது நீதிபதிகள் ஐயா ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களும் லட்சுமி நாராயணன் ஐயா அவர்களும் இந்த வழக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, படிச்சுட்டு அந்த குண்டத்தடுப்பு சட்டம் போடும்போது அன்னைக்கு இருந்த சென்னை மாநகரத்துடைய காவல் ஆணையர் அருண் அவர்களை சம்மன் சர்வ் பண்ணி நீதிமன்றம் அடுத்த வாரம் வரணும்னு சொல்லி சம்மன் சர்வ் பண்ணுறாங்க. அந்த சம்மன் சர்வ் பண்ண பிறகு அந்த சம்மனை கொடுக்க போனவர்கள் ஒரு நீதிமன்ற ஊழியரை கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே அவர் காக்க வச்சிருக்காரு. யாரு? சென்னை மாநகரத்துடைய காவல் ஆணையராக இருந்தாரே அருண், அவரு இப்போ லஞ்ச ஒழிப்பு துறையினுடைய இயக்குநராக இப்போ பதவி ஏற்றிருக்கார் சமீப காலத்தில். அதன் அடிப்படையில் அவருக்கு சம்மன் கொடுக்க போனால் அந்த கோர்ட்டாளியை 2 மணி நேரம் காக்க வைத்து அவரை அலக்களித்து அவரை வேண்டுமென்றே அதை இது பண்ணியிருக்காங்க. அதை ஏற்படுத்தி கொடுத்தவர் யாருன்னு கேட்டினா, அருணுடைய கைக்கூலியாக செயல்படக்கூடிய ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய ஒருவர் ஐயப்பன் என்ற நபர். ஆனால் இது அந்த சம்மன் வரும்போது கேட்குறாங்க, யாருங்க இந்த மாதிரி 2 மணி நேரம் கோர்ட்டாளி காக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, என்ன அந்த மாதிரியான பணியில் இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க தரப்புலேருந்து, காவல்துறை தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, நம்முடைய அண்ணன் ஜான் சத்தியன் அவர் எடுத்து வைக்கிற வாரத்தில் இல்லை, அவர் அர்ஜென்ட் மீட்டிங்கில் இருந்தார், அந்த மீட்டிங்கில் இருக்கிறதுனால தான் அவரால் சரியாக பதில் பார்க்க முடியல, சம்மன் வாங்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயே ஒரு பொய்யை சொல்லியிருக்காங்க. அந்த பொய் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சம்மனை யார் வாங்க மறுத்தார்கள், என்ன வேலையில் இருந்தாங்கன்னு சொல்லுங்கள் நீதிபதி கேட்கும் போது வேறு ஒரு நபரை ஒருத்தர் காமிச்சு, இவர் தான் சார் அங்கே ஐயா ஒரு அர்ஜென்சி மீட்டிங்கில் அன்றைக்கி தான் ஜாயின் பண்ணார், அர்ஜென்சி மீட்டிங்கில் இருந்தால் அதான் 2 மணி நேரம் காக்க வச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் இப்போ தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் யார்கிட்ட அன்றைக்கி மீட்டிங் போட்டிங்க, எத்தனை மணிக்கு போட்டிங்க, எப்பொழுது நடைபெற்றது, அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள் அந்த மீட்டிங் நடந்துச்சுன்னா அப்படின்னு கேட்டிருக்கோம். அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அந்த கூட்டு வந்த ஒரு நபர் சொன்னோம் இல்லையா, அருண் அவர்கள் கூட்டு வந்தார் ஒரு நபர்ன்ட்டு காவல்துறையிலேருந்து. அவர் அந்த சம்மந்தப்பட்டவர் இல்லை, ஒரிஜினலாகவே அன்றைக்கி தடுத்து வச்சதே அருணுடைய அடியாளாக செயல்படக்கூடிய காவலர் ஐயப்பன் அவர்கள் தான் அப்படின்னு நம்ம ஒரு தெளிவான விஷயத்த சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோம். நீதிபதி அவர்கள் இவர்கள் போய் சொன்னாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவர் அருணருக்கு ஒரு விஷயம் சொன்னார், நியாயமான முறையிலையும் நான் பணிபுரிகிறேன், என்னை பிடிக்காதவர்கள், குறிப்பாக
அக்யூஸ்டுங்க, அதாவது குற்றவாளிகள் சமூக வலைதளங்களில் என்னை பற்றி தவறான செய்திகளை, நான் 28 ஆண்டு காலமாக நான் வந்து காவல்துறையில் பணிபுரிகிறேன், நான் நேர்மையாகவும் தூய்மையாகவும் இருக்கிறேன்னு நம்மளால கதை அடிச்சு விட்றாப்புல. நம்ம நேர்மை தான் அவர் தெரியுமே, அருமன் நேர்மை பெருமை ஏர்மை இதெல்லாம் சொல்லுவார், நமக்கு தான் பெருமை பார்த்துட்டு இருக்கோம்ல. அந்த சூழ்நிலையில் நான் அவர் அதாவது சமூக விரோதமான கும்பல்கள், சமூக விரோத கும்பல்கள்லாம் வந்து சமூக வலைதளங்களில் என்னை பற்றி தவறான செய்தியை ஒளிபரப்புறாங்க. நான் வந்து ரொம்ப தூய்மையானவன், நான் அப்பல் கட்டுறவன், எந்த விதமான புகார்களும் என் மீது வந்தது இல்லைன்னு. ஒருத்தன் புழுவலாம், ஏதோ 1% புழுவலாம், 1 கிலோவுக்கு புழுவலாம், நீ என்னப்பா டன் கணக்கில் புழுவுற. 2007 மறந்துட்டார்னு நினைக்கிறேன் அருண். 2007 நம்ம நெற்றிக்கன் மணி அவர்கள் வந்து மீது இவர் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறார். அப்போ வந்து சப்பர்பன், சென்னை சப்பர்பனில் ஜாயிண்ட் அவர்கள் கமிஷனர், டெப்டி கமிஷனராக வந்து அருண் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அவங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அவருடைய மகள் வந்து MBBS படித்துட்டு இருந்தாங்க. அந்த படிக்கிற நேரத்தில் அவங்களுடைய பிள்ளையை வந்து அழைக்கிறதுக்காக போகிறாரு. வரும்போதே இவரை வந்து அருண் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போட்டு அவரை கைது பண்ணி, அவர் மகளையும் கைது பண்ணி இந்த நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வச்சு தன்னுடைய சிறுநீரை, இந்த போலீஸ்காரனுடைய சிறுநீரை கழித்து அவர் வாயில் ஊற்றி அவரை அந்த அளவுக்கு துன்புறுத்திய ஒரு நபர் தான் இந்த அருண். அப்போது அவருடைய மகள் மீதும் வந்து துப்பாக்கி வைத்ததாக சொல்லி அவர்கள் வெப்பன் கேஸ் வந்து ஃபைல் பண்ணாங்க. இப்படி ஒரு கேவலமான ஒரு பிறவிங்க. ஒருத்தன் அருண்ன்ற IPS ஒரு காவல்துறையில் பதவியில் இருந்துட்டு IPS ஆஃபீஸருக்கு தகுதி இல்லாத ஒரு நபர் இப்படி பொய் வழக்கு 2007 நான் வந்து அந்த வழக்கு இன்னும் 10-20 வருஷமாக வழக்கு நடந்துட்டு இருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அது அண்ணன் நெற்றிக்கன் மணி அவர்களுக்கு, ஏன்னா அந்த காலகட்டத்தில் அந்த வழக்கு வந்து ரொம்ப முக்கியமான சூழ்நிலையில் வரும்போது இவன் போய் அவங்களுக்கு காலெல்லாம் விழுந்து பல பேர் அவருடைய அழைச்சிட்டு, அன்றைய சூழ்நிலை தமிழ் சேனைன்னு சொல்கிற அமைப்பினுடைய தலைவராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய போராளியாக இருந்தவர் தான் அண்ணன் நகைமுகன் அவர்கள். அந்த நகைமுகன் அவர்கள் வந்து இந்த பிரச்சனையை எடுத்து அவரும் போராடினார். அந்த காலகட்டத்தில் காம்ப்ரமைஸ்க்காக போயிட்டு அவருக்கு நெற்றிக்கன் மணி கட்டி காலில் வந்து விழாத குறையாக நின்னாங்க. அப்படிலாம் நடந்த ஒரு ஆள். அது மாதிரி தொடர்ந்து நான் சொல்ல முடியும். ஏன் சவுக்கு சங்கர் மீது, சவுக்கு சங்கரும் அருணும் வந்து ஒரு காலத்தில் ரொம்பவும் ஒரு நெருக்கமாக இருந்த காலகட்டத்தில் இருந்ததுக்கு பிறகு அவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுக்கு பிறகு அவருக்கு வந்து அவ்வளோ குற்றச்சாட்டுகளை வந்து அவர் சொல்கிறார். நீ இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு அருண் மீது குற்றச்சாட்டுகளை சொல்கிறாரு. 3 குண்டர் தடுப்பு சட்டம் என் மீது, நீ இத்தனை வாட்டிக்கு சொத்து வாங்கியிருக்கிற, இத்தனை சொத்தை வாங்கியிருக்க, இந்த மாதிரியான பொருளை வந்து அபகரிக்கிற, அர்த்தம் சொத்துக்கு ஆசைப்படுற, அர்த்தம் ஒரு அர்த்தனுடைய பொருளுக்கே நீ வந்து பேராசையோட சுற்றிட்டு இருக்க ஆள், நீ உன் மீது இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. குறிப்பாக சட்ட ஒழுங்குன்ற காக்கக்கூடிய நீயே சட்டத்தை மீறக்கூடிய அளவில் வந்திருக்கிற அப்படின்னு நம்ம அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை ஆதாரங்களோட என்னுடைய எக்ஸ்தலங்களில் பதிவிடுறோம். உடனே என் மீது 2 குண்டர் தடுப்பு சட்டம், வன்மம். இதை மாதிரி ஒரு சினிமாவில் கூட ஒரு வில்லன் இருப்பாங்க. ஆனால் இது வில்லனும் இல்லை, ஹீரோவும் கிடையாது. இது வந்து ஒரு ஒரு மாதிரி கொலாப்ஸான ஒரு ஆள். அந்த சொன்னல இந்த மணல்ல பாதிச்சா இருப்பாங்களா ஒருத்தன். நம்முடைய மாண்புமிகு நீதியரசர்கள் முன்பு இந்த வழக்கில் அவர் எடுத்துரைத்த ஜட்ஜ்மெண்ட்ல சில விஷயங்களை சொல்றாங்க. நான் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த 19வது பேராவில் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நான் படித்து காட்டணும் நான் விரும்புகிறேன். மாண்புமிகு நீதியரசர்கள் முன்பாக நம்முடைய அருண் அவர்கள் சொன்னாருன்னு சொன்னேன் இல்லையா, நான் 28 வருஷமாக நான் வந்து ஆணை பிடிங்கிட்டேன் காவல்துறையில். அந்த ஆணி வந்து எந்த ஆணியுமே துருப்பிடிக்காமல் அளவுக்கு பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னது. அதுவும் வந்து அதில் நான் உண்மையாகவும் இருந்திருக்கிறேன். என்னை வந்து திட்டமிட்டு வந்து சில சமூக விரோத கும்பல்கள் வந்து என் மீது காழ்ப்புணர்ச்சியில் என்னை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு நீதிபதியிடம் அவர் பேசினார். எதுக்காக அவர் அழைச்சாங்கன்றது சொன்னோமா, அந்த வழக்கில் உண்மையாகவே அந்த பொய் வழக்கில் அது உண்மையாகவும் பொய் வழக்கோ ஏதோ ஒரு விஷயம். ஆனால் குண்டர் தடுப்பு சட்டம் அதற்கு உகந்ததா ஒருவர் மீது வழக்கு போடுவதற்குன்னு கேட்டால் அது குண்டர் தடுப்பு சட்டம் அது உகந்ததும் இல்லை. ஆனால் இவர் சொன்னதுக்கு அந்த நீதியரசர்கள் வந்து சொல்கிறாங்க 20வது பேராவில், தடுப்பு காவல் அதிகாரியின் செயல்பாடுகள் எங்கள் கவனத்திற்கு வருவது முதல் முறை அல்ல. யாரை சொல்கிறாங்க? நம்ம முன்னாள் காவல்துறை சென்னை ஆணையரும் இப்பொழுது லஞ்ச வளர்ச்சித்துறையினுடைய இயக்குனருமான அருண் மீது சொல்லியிருக்காங்க. தடுப்பு காவல் அதிகாரியின் செயல்பாடுகள் எங்கள் கவனத்திற்கு வருவது இது முதல் முறை அல்ல. சவுக்கு சங்கர் என்பவர் திரு அருண் IPS மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அவரது கூற்றுப்படி அருண் IPS பல 100 கோடி ரூபாய் மதிப்பிலான செல்வத்தை குவித்திருக்கிறார். மேலும் சவுக்கு சங்கர் முந்தைய அரசுக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தையே முன்னெடுத்திருக்கிறார் அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்புகள்ல எழுதுறாங்க. அடுத்ததாக அவர் சொல்றாங்க, அவரையே 9/4/2020 தேதியிட்ட உத்தரவின் மூலம் அதே
அதிகாரி குண்டர் என வகைப்படுத்தி தடுப்பு காவலில் அடைத்தார். அந்த உத்தரவை எதிர்த்து சவுக்கு சங்கர் அவர்கள் முறையிட்டு நீதிமன்றத்தில் முறையிடுறாரு. அந்த முறையீட்டு வழக்கு வரும்போது அந்த HCPன்னு சொல்லுவாங்க, அந்த வழக்கு வரும்போது நம்முடைய தமிழக அரசு சார்பாக ஒரு அட்வைசர் போர்டு இருக்கும் இல்லையா, அந்த சொல்லியிருக்கேன், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததாக ஒரு விஷயத்த சொல்றாரு நீதிபதி அவர்கள். வாராகி என்ற பத்திரிகையாளரின் மீது ஏராளமான வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. அவர் விசாரணை மாற்றி அமைக்க கோரி சிபிசிஐடி கிரைம் நம்பரோட போட்டு எனக்கு வழக்கு நம்பர் போட்டுட்டு சிபிசிஐடிக்கு அவர் வழக்கை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது கேட்கும் போது அவர் சொல்றாரு, இந்த வழக்கு தொடர்ந்து என் மீது வழக்கில் பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து பொய் வழக்கில் பதிவு செய்யப்படுகின்றன, குண்டத்திரத்தில் கைது செய்யப்படுறாங்க, அதனால வந்து அருண் ஐபிஎஸ் இந்த வேலைகள் வந்து பண்றாருன்னு அப்போ நான் குறிப்பிட்டு ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தேன். அப்போ மாண்புமிகு நீதியரசர் ஐயா இளந்தரியன் அவர்கள் என் மீது சொன்னார், வாராகி விசில் ப்ளோயரு, இந்த வழக்கை வந்து நேர்மையாக இந்த கமிஷனர் விசாரிக்க மாட்டார், இந்த ஐஓவும் சரியாக விசாரிக்க மாட்டார், அதனால் நான் சிபிசிஐடிக்கு மாற்றுறேன் அப்படின்னு இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றினதை இந்த தீர்ப்பில் அதை பதிவு பண்ணுறாரு மாண்புமிகு நீதியரசர்கள் 2 பேருமே. எனவே தொடர்புடைய பிற வழக்குகள் 13/2/2025 நிவாரணம் வழங்கிய போது மாண்புமிகு தனி நீதிபதி சிங்கிள் ஜட்ஜ் பின்னும் கடுமையான கண்டன குறிப்புகளை பதிவு செய்திருக்கிறாரு. என்னுடைய வாராகி வழக்கில் சொல்றாரு. எனவே மனுதாரர் செயல்பாடுகளை தொடராமல் தடுக்கும் நோக்கில் தீய உள்நோக்கத்துடன் செயல்பட்ட முதல் 2ஆம் எதிர் மனுதாரர் யாரு? முதல் வந்து அருண், 2வது அந்த ஐஓ மனுதாருக்கு எதிராக பொய்யான வழக்கை உருவாக்கி பதிவு செய்துள்ளனர் என்பது தெளிவாக தெரிய வருகிறதுன்னு ஆர்டர் காப்பிலே கிளீனா சொல்றாரு மாண்புமிகு நீதியரசர் நம்முடைய ஐயா GR சுவாமிநாதனும் லட்சுமி நாராயணனும். அடுத்ததாக அதே பேரோட சொல்றாரு, மேற்கண்ட நபருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவை ரத்து செய்யும் வேளையில் மாண்புமிகு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு 30/12/2025 தேதியிட்ட HCP என்னுடைய வழக்கு 2714/2025 உத்தரவில் பின்வருமாறு குறிப்புகளை அவர் தெரிவிச்சிருக்காரு. தடுப்பு காவல் சட்டங்கள் மிகவும் கடுமையானவை. இச்சட்டத்தின் கீழ் ஒருவரை சிறையில் அடைக்கும் அதிகாரம் நிர்வாக அதிகாரிகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எனவே ஒருவரை தடுப்பு காவலில் வைக்கும் அதிகாரம் மிகுந்த எச்சரிக்கையுடனும் மிகவும் அரிதாகவும் பயன்படுத்தப்பட வேண்டும். தடுப்பு காவல் அதிகாரிகள் அல்லது காவல்துறை அதிகாரிகள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த அதிகாரத்தை நல்லெண்ணத்துடன் நேர்மையுடனும் பயன்படுத்த தவறினால் அதனை நீதிமன்றங்கள் மிக கடுமையாக கருத வேண்டும். அலட்சியம், உள்நோக்கம், தொடர்பற்ற அல்லது அந்நிய காரணங்களில் அரசியல் பழிவாங்குதல் அல்லது மாறுபட்ட கருத்துக்களை அடக்குவதற்கான முயற்சி ஆகியவை உண்மைக்கு மற்றும் ஆவணங்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட தடுப்பு காவல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மீது பொருத்தக்கூடிய பணி விதிகள் சர்வீஸ் ரூல்ஸில் மாநில அரசு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு என்னுடைய விஷயத்திலேயே சொல்லியிருக்கார் நீதிபதிகள் அவர்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அருண் அவர்கள் நான் நல்லவன் வல்லவன் அப்படின்னு பல விஷயங்களை வார்த்தையில் பொய்யா பேசக்கூடிய ஒரு புழுகு மூட்டைக்கு சொந்தக்காரர், அவருடைய ஒரு மோசமான ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் நீதித்துறையை ஏமாற்றிட்டு இருக்காரு. 20 வருஷமாக நான் வந்து ரொம்ப நேர்மையானவன் சொல்லிட்டு இருக்காரு. அந்த நபர் இது போன்ற பல்வேறு வழக்குகள் பல பேர் மேலே பொய் வழக்கு போட்டு காசுக்காக ஒரு பணத்துக்காக இப்படியா நீ வந்து இந்த வேலைக்கு அதுக்கு பல வேலைகள் பார்க்கலாமே. நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரி தேவைப்படாது. இப்போ அருண் அவர்கள் சொன்ன சில நீதிமன்றத்தில் எப்படியெல்லாம் பொய்யை சொல்லி மறைச்சிருக்காருன்றதை பார்ப்போம். ஏற்கனவே நான் நெற்றிக்கன் அவர்கள் மணி அவர்கள் பற்றி பேசினேன். அடுத்ததாக என்னுடைய வழக்கை பற்றி பேசினேன், சவுக்கு சங்கர் அவர்களை பற்றி பேசினேன். இன்னும் வந்து இப்போ கூடிய நபர் அந்த புகார்தாரராக வந்திருக்காங்க இல்லையா, இந்த சர்மா வழக்கை பற்றி சொன்னேன். இன்னும் இதை போய் எண்ணற்றவையே வழக்கறிஞர் சுவாமி என்கின்ற ஒரு நபர் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் NHRCயில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் இதுவரை உத்தரவும் போடப்பட்டு அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக சொல்லியிருக்காங்க. இதுவரை எந்த அதிகாரி 4 DGP மாட்டாங்க, 3 DGP மாட்டாங்க, 4 DGP வரக்கூடாது, ஒருத்தரும் நடவடிக்கை எடுத்ததில்லை. இப்போ அவரும் அந்த சுவாமி என்ற வழக்கறிஞர் வந்து நீதிமன்றத்தை நாட போகிறாரு. இதை மாதிரி பொய்யா பொழிவிட்டு அது நீதிமன்றத்தையே ஏமாத்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஏமாத்துக்கார பித்தலாட்டுக்காரன் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய காவல்துறையை சார்ந்த, அதுவும் பாருங்கள் யாருக்கிட்ட எந்த பதவியை வழங்குகிறா பாருங்கள் நம்ம CM. ஊழலை ஒழிக்க வேண்டிய துறையில் ஊழலே ஊற்றுக்கண்ணா இருக்கக்கூடிய இந்த அருண் IPSக்கு அந்த பதவி வழங்கும்போது அதை திருடங்கிட்ட சாவி கொடுத்த கதை. அப்படியாப்பட்ட அதிகாரிகளை வேரோடு இவர்களை வந்து இப்போவே சாச்சிடணும், இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு விஷம் வந்து பரவிடும். அதை தான் நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. இதை உங்ககிட்ட சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். இது ஏற்கனவே தொடர்ந்து இந்த 5-6 நாட்களாக
இந்த லஞ்ச ஒழிப்பு துறைக்கு ஒரு பதவிக்கு போடக்கூடிய ஆள் தகுதியில்லாத ஆள் அந்த அருணை தேவையா இல்லையான்னு பல்வேறு ஊடகத்தில் நம்முடைய பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து விமர்சனங்கள் செஞ்சுட்டு வரீங்க. அருண் போன்ற சமூக விரோதம் கும்பலோட தொடர்புள்ள ஒரு நபர், சமூக விரோதி, இஸ் அக்யூஸ்ட். இந்த நபர் காவல்துறையால் கைது செய்யப்பட வேண்டிய ஒரு நபர். தொடர்ந்து இந்த காவல்துறையில் அதுவும் நல்ல பதவியில் விஜய் வழங்கியிருக்காரு. அவர் எடுத்துரைக்கிற மாதிரி உங்களுடைய பதிவுகளை தயவு செய்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.